மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு பெண்மணி சொல்கிறார்கள், தேவனோடு ஒரு தனிப்பட்ட நேரத்தை தினமும் செலவிட வேண்டியதன் முக்கியத்துவத்தை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய வேலை முடியவே சாயந்திரம் 5 மணி ஆகிவிடும். பின்பு வீட்டிற்கு வந்து சமைத்துவிட்டு எல்லாவற்றையும் சுத்தம் செய்த பின்பு எனக்கு பயங்கர டயர்ட் ஆகிவிடும். ஏன் என்னால் அதிக நேரத்தை வேத புஸ்தகத்தை தியானிப்பதற்கென்று ஒதுக்க முடியவில்லை என்று வருத்தத்தோடு கேட்கிறார்கள். அதை குறித்து நான்சி சொல்கிறார்கள், நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை நாம் உண்மையிலேயே சீரியஸாக எடுப்போம் என்றால் அவரோடு செலவிட வேண்டிய அந்த முக்கியமான காரியத்தை தடுக்கும்படியாக உள்ள செயல்களை நாம் அப்புறப்படுத்தியே ஆக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அந்த செயல்கள் மிகவும் வெளிப்படையாகவே தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் சில வருஷங்களுக்கு முன்பு நான் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தவுடன் டிவியை போட்டு விடுவேன். ஏதோ சத்தமும் கேட்டுக்கொண்டே இருக்கும். எனக்கும் அது ஒரு துணையாக இருக்கும். இப்படியாக நான் ஒவ்வொரு சாயந்திரமும் விலைமதிப்பற்ற அந்த மணி நேரங்களை வீணடித்தேன். நான் இப்படி டிவியை பார்க்கும் பழக்கம் மாறியே ஆக வேண்டும் என்று தேவன் என்று இருதயத்தில் உணர்த்துவதை உணர்ந்தேன். ஏனென்றால் எபிரேயர் 12வது அதிகாரத்தில் தேவன் இவ்வாறாக சொல்கிறார், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று சொல்கிறார். அதாவது பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு ஓட வேண்டுமாம். இப்போதும் நீங்கள் தினமும் செய்யும் செயல்களில் ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு பாரமாக இருக்கிறதா? உங்களுடைய முக்கியமான முதன்மையான காரியமான தேவனோடு தினமும் செலவழிக்க வேண்டிய அந்த நேரத்தை தடுக்கும்படியாக உள்ள அந்த பாரமான காரியத்தை தள்ளி விட்டுவிட்டு அவரோடு ஒரு தனிப்பட்ட நேரத்தை செலவழிப்பீர்களா? ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மோடு தினமும் நேரத்தை செலவழிக்க முடியாதபடி தடுக்கிற என்னுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த பாரமான காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தும் ஐயா. அதை குறித்து நீர் என் மனதில் இடைப்படும் போது உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாய் அந்த பாரமான காரியத்தை தள்ளி விட்டுவிட்டு உம்மோடு தினமும் நேரத்தை செலவிட்டு நீர் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட எனக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி. இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் செய்யுங்கள். எங்கள் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது 19 ஜூன் 2024 நான்சி டிமாஸ் வாகமூத்தின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.